சபரிமலை ஐயப்பனின் வரலாறு பற்றி பார்ப்போமா? கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வாழ்ந்து வந்தார். அந்த சமயத்தில் மகரிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். ஹரியும் விஷ்ணுவும் செய்த செயலுக்கு தெய்வ காரணம் ஒன்று உண்டல்லவா? பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரலை கேட்டான். எங்கு குழந்தை எழுகிறது என பதபதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டார். ஆண்டவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மனமகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான். அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் ஒரு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனை தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை? தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன், வதம் செய்தான் மகிஷியை. அவன் அவதாரம் மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் ஏறி வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போன அரசி நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினான். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார். மேலும் தன் அவதாரம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார். அருள் தரும்